உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தில் உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை எங்களோட கோரிக்கையாகவும் வச்சிருந்தோம். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சார பயணம் அல்லது அவருடைய கூட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது இது ஒரு விபத்து என்பதை போல பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. நடந்த இடம் கரூர். அதிலும் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் அந்த ஊரை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த மாநில அரசின் மீதாக உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அன்றே எங்களுடைய மாநில தலைவர் தெளிவுபடுத்தி இருந்தார். அதற்கு பின்பாக உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தினுடைய தொடர்ந்த வழக்கில் இன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழக காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது. தமிழக காவல்துறையின் மீதான நம்பிக்கை என்பது தமிழக மக்களுக்கு சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முழு திறன், அவர்களுடைய முழு சுதந்திரம் என்பது இல்லை என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சம்பவம், நூற்றுக்கணக்கான சம்பவங்களில் சொல்ல முடியும். ஒரு தெருவில் வந்து கூட போலீஸ்காரா தாக்கக்கூடிய சூழ்நிலை தான் காவல்துறை மேல இன்னைக்கு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்ததற்கு போல கரூர் சம்பவம். சிபிஐ விசாரணை வாயிலாக உண்மை வெளிக்கொண்டு வரப்படும். இதற்கு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், அதிகாரத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் மக்கள் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பது உறுதி.